கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எரேமியா 17 அதிகாரம் 5வது வசனத்தில், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை என்னென்னா, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத, இந்த மனுஷனால் இது முடியும், இந்த மனுஷன் எனக்கு செய்வார், இந்த மனுஷனுக்குள்ள ஒரு நன்மை வரும், இந்த மனுஷன் மூலம் இந்த பிரச்சனை தீரும், இந்த மனுஷன் மூலம் ஒரு கடன் தீரும். இப்போ எந்த காலத்தில் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத. இவன் இதை செஞ்சுருவாங்க, என் குடும்பத்துக்கு செஞ்சுருவாங்க நம்பாத. மனுஷன் நம்புவது விருதான், நம்பப்படுறதுக்கு அவன் ஏமாத்துறான். நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை யாரையுமே நம்பாதேன்னு சொல்லி வேதம் சொல்லு. அப்போ அதை அப்படி நம்புறது ஆண்டு விரும்புறது கிடையாது. எந்த சொல்லியும் மனுஷன் நம்ம நம்பக்கூடாது. யோசிப்பு கூட மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன், நான் அந்த சிறைச்சாலை வரத்துக்கு நான் எந்த தப்பு பண்ணலை, நீங்கள் ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது இங்கே இந்த வெளியில் வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, அப்போ மனுஷன் நம்பி அந்த பானை பார்த்துருக்காரு தலைகிட்ட சொல்கிறான். ஆனால் அவன் மறந்துட்டான் பாருங்கள். மனுஷன் நம்பி சொன்னால மறந்துட்டான். 2 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் உயர்த்துகிற நேரம்தான் ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நினைவு ஆண்டவர் யோசிப்பை உயர்த்துறார். இந்த நாளில் கூட அந்த மனுஷன் நம்புறத ஆண்டவர் விரும்புறது கிடையாது. இந்த நாளில் கூட நம்ம இது வரைக்கும் மனுஷன் நம்பி எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ, மனுஷன் நம்பாமல் கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பும்போது கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும்போது யார் மூலமான செஞ்சுட்டு போவார். எந்த மனுஷன் மூலமாவது கர்த்தர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார், ஆண்டரை மாத்திரம் நம்பும்போது. அப்போது மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், என்னால் இது முடியும், நான் வேலையில் இவ்வளோ சம்பாதிச்சிருவேன், என்ன இந்த காரியத்தை நான் முடிச்சிருவேன், இந்த திருமண காரணம் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நான் தன்னுடைய சுய பலத்தை நம்ம நம்பும்போது அப்போ அதையும் ஆண்டு விரும்புறது. என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், நான் கட்டினேன், இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அப்போ நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதும் ஆண்டு விரும்ப மாட்டார். நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிவிடுவேன், இது எனக்கு தெரியும், இதை என்ன பண்ணிவிடுவேன், அதையும் ஆண்டு விரும்ப மாட்டார். அப்போ மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு தன்னை எல்லாமே என்னால் செய்ய முடியும்னு சொல்லி அப்படி நினச்சிட்டு யாரெல்லாம் ஆண்டரை விட்டு விலகுறாங்களோ அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் ஆண்டு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரவே கூடாது. மனுஷன் நம்பே இருக்கும்பொழுது என்ன பண்ணோம், நம்ம ஆண்டரை விட்டு அப்படியே விலகிடுவோம். மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருப்போம். ஆண்டர் கூட இருக்கிறத ஆண்டவருக்கு அப்படியே மறந்து அப்படியே விலகி அப்படியே போயிடுவோம். மனுஷன் அவன் பின்னாடியே போவோம், இது செய்வார், அது செய்வாங்க, இது பண்ணுவாங்களா, அது பண்ணுவாங்களே. ஆண்டவருக்கு நமக்கு ஒரு இடைவெளி வந்துடும். அதுதான் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. மற்றவங்களை நம்பி இல்லை நம்மளால் எல்லாம் செஞ்சிட முடியும், சாதிச்சிட முடியும்னு சொல்லி நம்மை நம்பி ஆண்டரை விட்டு யாரும் அந்த இருதயம் கூட இருக்கக்கூடாது. அந்த இருதயம் கர்த்தரை விட்டு விலகுகிற இந்த இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான். அந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம எந்த சொல்லுமே மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அந்த ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கலாம். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர், எந்த தேவைகளாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியமாக, திருமண காரியமாக, இல்லை பண தேவைகளாக, கடன் பிரச்சனை, எந்த காரியமாக இருந்தாலும் இவங்க இப்படி செஞ்சுருவாங்க, இது இப்படி பண்ணுவாங்க, இவங்க மூலம் நடக்கும். நம்ம ஆண்டோட சமூகத்தை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சமூகத்தில் நம்ம விண்ணப்பிக்கும் போது அவரும் யார் மூலமானா கர்த்தர் அற்புதத்தை தேவன் செய்வார். ஆனால் நம்ம யார் நம்பணும்னா கர்த்தரை மாத்திரம் தான் நம்பணும். அவரை சார்ந்திருக்கணும், அவரை நம்பணும், அவரை எதிர்பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். அதனால் நாமே தாழ்த்தி, ஆண்டவரை என்னால் முடியாதுப்பா, என் சுய பலத்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, என் கை பிரயாசத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பலத்தால் ஒன்றும் முடியாதப்பா, உங்கள் தயவு வேணும் ஆண்டவர், உங்கள் கிருபை வேணும் ஆண்டவர். எல்லாத்தையுமே நம்ம ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். எந்த சூழ்நிலை நம்ம மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாண்டவரே, மனுஷன் நான் சார்ந்திருக்க மாட்டாண்டவரே, என்ன வந்தாலும் எங்களுக்கு நீங்கள் போதும் ஆண்டவரை, நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி கர்த்தரை மாத்திரம் நம்புவோமா? ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே தகப்பனே, இதுவரை நாங்கள் மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்ததை மன்னிங்கப்பா. இந்த மனுஷன் மூலம் இந்த உதவி கிடைக்கும், அந்த உதவி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மனுஷன் நம்பி மனுஷன் சார்ந்திருந்ததை தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன்னு சொல்லி என் சுயபலத்தை நாங்கள் சார்ந்திருந்ததையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் உம்மால் மாத்திரம்தான் ஆண்டு வர முடியும் ராஜா. எங்கள் கண்களுமே நோக்கி இருக்கிறதாப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன வியாதிகள், என்ன வேதனைகள், என்ன பாடுகள் இருந்தாலும் டேடி உண்மை நோக்கி பார்க்குற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என் தேவன் அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே.
அப்போ எந்த சூழ்நிலை ஆண்டவரே மனுஷன் நம்பாதபடிக்கு கர்த்தாவே கர்த்தரை மாத சார்ந்து வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.